ஹாய், இங்கே நடந்து வர்றது நான் தான். இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே நான் தான். அண்ட் அப்கமிங் வீடியோவை ப்ளீஸ் ஹெட்ஃபோன் சூஸ் பண்ணி கேளுங்க. ஸ்ட்ராங்காக, பிரேவாக, போல்டாக, இன்ஸ்பிரேஷனலாக, மோட்டிவேஷனலாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கிட்ட கேட்குறீங்க. இப்படி சொல்றேன், உண்மையிலே அதுவாக தான் வந்து வருது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். சரி, நான் ஏன்னா இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் என்னை பில்ட் பண்ணிச்சா, என்னை பில்டினாவே நான் தான் இருக்கேன். நான் பெருசாக அதுக்குலாம் ஒரு தாட் கொடுத்தது கிடையாது. ஒரு மாதிரி ஃப்ளோவில் அப்படியே போதே இருக்கேன். பட் நிறைய பேர் கேட்கறதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லலாம். எனக்கு சைக்கிள்லாம் ரொம்ப பிடிக்கும். சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே ஜாலியாக பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துக்கும் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு சைக்கிள் ஓட்டலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரு தாட், நான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட்டு, அதனால் என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது, என்னால் வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறது, ஹிப் நிற்காது, அந்த மாதிரி நிறைய எனக்குள்ள அந்த ஒரு தாட் அந்த வயசு எனக்கு. அப்போது எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி வந்துட்டார், பேலன்ஸ் வீல் வச்சு ஓட்டிக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னா, பேலன்ஸ் வீலை ஃபிட் பண்ணாமல் தனியாக வாங்கிட்டாங்க. நானும் வந்து போகாத சைக்கிள் கடை இல்லை, ஏறாத வெல்டிங் கடை இல்லை, அந்த கிளாம்பில் அந்த வீலை அந்த சைக்கிளோட வச்சு ஃபிட் பண்ணவே முடியல. அப்புறம் நான் சைக்கிள் ஓட்டுறதே அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் புது சைக்கிளும் வாங்கி தர மாட்டாங்க, இருக்கிற ஒரு சைக்கிளையும் வந்து ஃபிட் பண்ண முடியல, முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மே மாதம் லீவ். நான் வந்து சரி இதெல்லாம் வேலைக்கு இந்த சைக்கிளை வந்து பெடல் பண்ணியாது, சும்மா தள்ளி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் மேலே ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சேன். தெரியும்ல, நம்ம லைட்டாக அப்படி போகும்போது ஆஹா ஓரளவுக்கு ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி எனக்கு தெரியும். வந்து அங்கே பக்கத்தில் ஒரு நெய்பர், அவர் என்ன பண்ணாரு, நீ ஓட்டுமா, நீ நெரிச்சு ஓட்டு, உன்னால் முடியும், அதெல்லாம் ஒன்றும் கீழே விழுந்தா பரவாயில்ல, எழுந்துக்கலாம், நீ ஓட்டு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு நானும் முடிச்சு ஓட்டி ஒரு வழியாக சைக்கிள் ஓட்டிட்டேன். இந்த ஸ்கூலுக்கு போகிறது, டியூஷன் போகிறது, கடைக்கு போகிறது, பக்கத்து போகிறது, பக்கத்து வீட்டுக்கு போகிறதுனால அந்த சைக்கிள் எடுத்து அது போய் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து போகலாம் பார்த்துக்குவேன். எனக்கு சைக்கிள் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சதுனால எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த குட்டி ஸ்டோரி எதுக்குன்னா, இது வந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன் ஆஃப் த திங், என்ன தான் நம்ம கையில் பேலன்ஸ் மீறி இருந்தாலும், கிளாம்ப் வரைக்கும் இருந்தாலும், சைக்கிள் வந்து நம்ம லைஃப் மாதிரி. பேலன்ஸ் வீல் கிளாம்பெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஃபிட் பண்ணணும்னு நினைச்சாலும் அது வந்து இந்த யூனிவர்ஸை அதை தடுத்து பண்ணாது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நம்பி வச்சுருப்போம். அதாவது இது இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும், இது இருந்தால் தான் நம்மளால் அடுத்த வேலையை பண்ண முடியும், இல்லை பீப்புள் கூட வச்சுக்கோமே, இவங்க இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், இவங்க இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் என்னதான் அவங்க நம்ம லைஃபுக்குள்ளே இருந்தாலும், நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும், ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தா அவங்க வந்து சேர்ந்துருவாங்க, இல்லை ஒரு சின்ன கிளாம்ப் கரெக்டாக இருந்திருந்தா அந்த பேலன்ஸ் வீல் சேர்ந்துருக்கும்னு நினச்சாலும் அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு யூனிவர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நடக்காது. ஆனால் அதுக்குன்னு அந்த சைக்கிளை அப்படியே தூக்கி ஓரமாக போடாமல் அதை வந்து ட்ரை பண்ணி ஓட்டணும். ஏன்னா நான் ஓட்டினேன், ஒரு நிமிஷம் கூட அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச இடத்துலையும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், ஓட்டி தான் பார்ப்போம். என்ன மிஞ்சு போனால் என்ன ஆகும், கீழே விழுவோம் இல்லையா, சைக்கிள் ஓட்ட முடியாமல் போயிடும். பட் ட்ரை பண்ணாமல் விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ட்ரை பண்ணேன். இன்னைக்கு எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், என்கிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குது, எனக்கு தேவையான எல்லா நீடும், என்னோட செல்ஃப் நீட்ஸை வந்து யாரையுமே நம்பி இல்லாமல் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சது. அந்த இடத்துல வந்து நான் ஸ்டக்காக இருக்கிறேன், அந்த இடத்துல வந்து நான் முடியாது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசுல இருக்கும், 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் ட்ரைனிங் ஒன்று பண்ணேன். ஸோ எங்கேயுமே நான் நிற்காம ட்ரை பண்ண தெரியுமா, அந்த மாதிரி சைக்கிள் என்னமோ வந்து நான் கீழெல்லாம் விழுந்தப்பா. அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுக்கப்புறம் பல வாட்டி கீழே வந்து அடி ஒரே விதி எல்லாம் வாங்கினதான். நான் இன்னும் காமெடி என்னன்னா, கீழே விழுந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து அடி வாங்க, கீழே விழுவியா அடி வாங்கினதுலாம் உண்டு. ஆனால் நான் சைக்கிள் கற்றுக்கிட்டேன். லைஃப்பும் சைக்கிள் மாதிரி தான். ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நம்மளை நாமே அசியூம் பண்ணிப்போம். ஆனால் அந்த விஷயங்கள் வந்து இல்லைனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை சைக்கிள் எடுத்து நீங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங்
சின்ன சின்ன அடிகள் வந்தாலும் உங்களால் வந்து அதை ஓட்டிகிட்டே இருக்க முடியும். ஓகே, இதோட என்னோட சின்ன ஸ்டோரியை முடிச்சிருக்கேன். அண்ட் நான் என்ன இதுலேருந்து ரியலைஸ் பண்ணேன்னா, ஒரு நாளும் நான் ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. மேபி அது வந்து நான் போல்டாக இருக்கிறதுனால அப்படி நினச்சேன்னா, இல்லை அப்படி நினச்சி தான் வந்து நான் போல்டாக மாறினேனான்றது இன்னும் டீட்டெயிலாக நான் எனக்குள்ளேயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நான் பெரிய கண்டென்ட்லாம் வந்து